நோ நோ. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா? எதுக்கு இப்படி சத்தம் போட்டீங்க? என்னம்மா? ஒரு கெட்ட கனவு. என்ன கனவுமா? அது அத்தை அத்தை அத்தை, என்ன ஆச்சு அத்தை? எதுக்கு இப்படி சத்தம் போட்டீங்க? என்னாச்சு அத்தை? ஒண்ணு இல்ல, ஏதோ கெட்ட கனவு. என்ன கனவு அத்தை? அதான் கெட்ட கனவுன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு அத கேக்குற? விடு. அம்மா அம்மா, இந்தாங்க தண்ணி குடிங்க. அம்மா, படுத்து தூங்குங்கம்மா. எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நம்ம எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீங்களும் போய் தூங்குங்க. சரிம்மா. முதல்ல படுங்கம்மா. என்னமோ நடக்குது. துளசி பார்வையும் சரியில்லை. அத்தை பாதி தூக்கத்துல அலறி எந்திரிக்கிறாங்க. ருத்ராக்கா கொலைக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. என்னம்மா, என்ன பாக்குறீங்க? கனகா ரூம்ல தானே இருக்கா? ஆமாம்மா, இன்னும் வெளியே வரல. அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. துளசி, அந்த இரும்பு ராடு மாயன் கைக்கு கிடைச்சத நினைச்சுக்கிட்டே நான் தூங்குனேனா, என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி கனவு வந்துச்சு. பயந்து அலறிட்டேன். நீ வந்தியா? பின்னாடியே கனகாவும் வந்துட்டா. அப்போ என்னால ஒன்னும் சொல்ல முடியாம போயிடுச்சு. அம்மா, பயப்படாதீங்க. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எப்படி சொல்ற? அதை விடுங்கம்மா. நீங்க எதையும் யோசிக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. அந்த இரும்பு ராட இன்ஸ்பெக்டர் கொண்டு போனதால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கான்பிடென்ட்டா இருங்க. அது எப்படி வராதுன்னு சொல்ற? என்ன நம்புங்கம்மா, ப்ளீஸ். அது அப்படியே மறந்துருங்க. காஃபி குடிங்க. அம்மா, என்ன டிஃபன் பண்ணட்டும்? எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த காஃபியே போதும். இல்லம்மா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பூரி கிழங்கு பண்றேன். நல்லா சாப்பிடுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? ருத்ராவை கொலை செய்ய கொலையாளி பயன்படுத்திய வெப்பன்ஸ் கிடைச்சிருக்கு. சார், அது என்ன வெப்பன் சார்? இரும்பு ராடு. சார், அது எங்க கிடைச்சது? ருத்ராவை கொலை பண்ண குடோன்ல தான் கிடைச்சது. அழாதீங்க. இரும்பு ராடால பின்னந்தலையில் அடிச்சுதான் உங்க அக்காவை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த இரும்பு ராட்ல
ருத்ராவோட ரத்தமும் இருக்கு. கொலையாளியோட கைராகியும் இருக்கு. சார் கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சா சார்? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். கைரேகை வச்சு கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? கூடிய சீக்கிரமே கிடைச்சிரும். கிடைச்சதும் என்கவுண்டர் தான். கண்டிப்பா என்கவுண்டர் பண்ணுங்க. ருத்ராவை கொலை பண்ண கொலைகாரன்னு விடவே கூடாது. கொலைகாரனா கொலைகாரியானோ தெரிஞ்சிடும். இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. இதை சொல்றதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். இன்னும் 2 நாள்ல இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் இன்ஸ்பெக்டர். சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்க. கண்டிப்பா குற்றவாளி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, குற்றவாளியோட முடிவு என் கையில. ரெடியா இருங்க. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்க சீக்கிரமே வருவேன். துளசி, அவன் நம்மள விடவே மாட்டான் போல இருக்கு. அம்மா, இதெல்லாம் சும்மா வெட்டு மிரட்டல். இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இரும்பு ராட கொண்டு போனவன் அரெஸ்ட் வாரண்டோட வர வேண்டியதானே? எதுக்கு சும்மா வந்து நமக்கு பயத்தை காட்டிட்டு போகணும்? இன்ஸ்பெக்டரால நம்மள மிரட்ட மட்டும்தான் முடியும். அரெஸ்ட் எல்லாம் பண்ணவே முடியாது. அவன் ஏன் நம்மள மிரட்டணும்? அதைத்தாம்மா நானும் யோசிக்கிறேன். என்னது, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது? ஹலோ, ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு ரொம்ப சாமர்த்தியமா தப்பிக்க பாக்குறியா? யார் நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்ல, அடுத்து உன் நிலைமை என்ன ஆக போறதுங்கிறது தான் இப்ப முக்கியம். நான் கொலை பண்ணல. நீ தான் கொலை பண்ண. உன் கூட வந்த பொம்பளையா அதுக்கு உடந்த. இல்ல இல்ல, இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அப்போ நீதான் கொலைக்காரன். ருத்ராவை நீ கொலை பண்ணிட்டு எங்களை பலியாக்க பாக்குறியா? நீ பலி ஆகிறதுக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. உன் கடைசி ஆசையை நிறைவேற்றிக்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? ஓ, பேரம் பேச ரெடி ஆயிட்டியா? எனக்கு பணம் வேண்டாம், உன் உயிர் தான் வேணும். உன் உயிரை எடுப்பேன். இது பாரு, இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ தைரியமான ஆளா இருந்தா நேர்ல வா. கண்டிப்பா வருவேன். உன் உயிர் போகும்போது உன் முன்னாடி நிப்பேன். அப்போ தெரியும் நான் யாரு. ரெடியாரு? இப்பவே நான் ரெடியா தான் இருக்கேன். யார் இது? எதுக்கு மிரட்டுறான்? பணம் கூட வேண்டான்னு சொல்றானே. என் உயிர் தான் வேணுங்கிறான். யார் இவன்? இவன் குரல இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லையே. தம்பி, உன் காதலை ஏத்துக்காம உன்னை தற்கொலை பண்ண அளவுக்கு தூண்டி விட்டு ஓ துளசி உன்கிட்டே வந்து சேர்ந்துருவா. அவ
அவளுக்கு நான் நாள் குறிச்சிட்டேன்டா. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. சார், என் அக்கா கொலையில யார் மேலயாவது சந்தேகம் இருக்கான்னு அன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்கல்ல சார். ஆமா. இப்போ எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. யாரு? துளசி. துளசி மேலதான் சார் எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? கொஞ்ச நாளாவே துளசியோட நடவடிக்கை சரியில்லை சார். எங்கேயோ ரகசியமா போறா, யாரையோ பாக்குறா, போன்லயும் ரகசியமா பேசுறா சார். நைட்ல ரொம்ப நேரம் 2 பேரும் ரூமுக்குள்ள தனியா பேசிக்கிறாங்க. பைரவி அத்தை பதட்டமாவே இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்ல சார். சரி, உன் அக்காவை கொலை பண்ணது துளசினே வச்சுக்கலாம். மோட்டிவேஷன் என்ன? நான் விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். விஸ்வா மாமாவுக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் தான். 2 தடவை எங்களுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க சார். 2 தடவையும் அந்த துளசிதாசர் கெடுத்துட்டா. சரி, அப்படின்னா துளசி ஒன்னதான் கொலை பண்ணிருக்கணும். இல்ல உன் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு நீ தான் துளசியை கொலை பண்ணிருக்கணும். ருத்ராவதுக்கு துளசி கொலை பண்ணணும். சார், என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது மட்டும் அந்த துளசியோட நோக்கம் இல்ல சார். என்னையும் என் அக்கா ருத்ராவையும் வீட்டை விட்டே துரத்தணும். அதுக்கு அவ நிறைய ட்ரை பண்ணா, ஆனா நடக்கவே இல்ல. கடைசியில என் அக்காவை கொலை பண்ணிட்டா. இதுதான் சார் உண்மை. நீங்க சொல்றதுக்கு ஆதாரமும் சாட்சியம் எதுவும் இல்ல. உங்களுக்கு தோன்றத அப்படியே சொல்லிருக்கீங்க. ஆமா சார். சரி, நீங்க சொன்னத அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுத்துட்டு போங்க. நாங்க விசாரிக்கும் போது நீங்க வரணும். இத மாத்தாம அப்படியே சொல்லணும். சொல்லுவேன் சார். எங்க வேணும்னாலும் வந்து இத அப்படியே சொல்லுவேன். ஓகே ஹரிணி சார், இவங்க சொல்றது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார், வாங்கம்மா. சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருந்து வந்திருக்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், உட்காருங்க. இரும்பு ராட்ல அந்த கைரேகைய கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? இல்ல சார். ஏன்? இரும்பு ராட்ல இருக்கிற கைரேகை நம்ம கிட்ட இருக்கிற எந்த பழைய குற்றவாளி கைரேகையோடையும் ஒத்து போகல சார். புதுசா இருக்கு. ஞானசேகரன் சார், இன்னும் சிலரோட கைரேகைகளை நாளைக்கு நாம எடுக்க போறோம். சீக்கிரத்துல குற்றவாளிய கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சொல்றேன். வாங்க இன்ஸ்பெக்டர். ஒரு முக்கியமான விஷயம். இன்ஸ்பெக்டர், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. புண்ணியதானம் பூஜை நடந்துட்டு இருக்கு, முடியட்டும், அப்புறமா பேசிக்கலாம். இறந்து போன ஆத்மா இன்னைக்கு இறைவனோட சேர்ந்து முக்தி அடைஞ்சிருமா. இனி உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணோம். அதுக்கு தான் இந்த புண்ணியதான பூஜை பண்றது. இனி எல்லாரும் சேமமா இருங்கோம். வாங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
ருத்ரா அடிச்ச இரும்பு ராட்ல இந்த கைரேகைய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பரிசோதனை பண்ணிட்டாங்க. எங்களோட லிஸ்ட்ல இருக்க குற்றவாளிகளோட கைரேகை இதுல எதுவுமே மேட்ச் ஆகல. அதுக்கு உங்க வீட்டுல இருக்க எல்லாருடைய கைரேகையும் எடுக்கணும். எடுத்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். என்ன சார் சொல்றீங்க? சார் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். என்ன சார் பேசுறீங்க? எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட கைரேகை அந்த இரும்பு ராட்ல இருக்கிற கைரேகையோட எப்படி சார் மேட்ச் ஆகும்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இந்த வீட்டில் இருக்கவங்களோட கைரேகைலாம் வாங்கிட்டு போன பிறகுதான் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் சார். என்ன சார் கண்டுபிடிக்க போறீங்க? கொலையாளி யாருன்னு தான். கொலையாளி என்ன எங்க வீட்லயா இருக்கா? இருக்கலாம். சார் நீங்க தப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எனக்கு மேல இருக்க அதிகாரி சொல்லட்டும் சார், நீங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? எங்க வீட்டு பொண்ண கொலை பண்ணிருக்காங்க. கொலையாளியை கண்டுபிடிக்க சொன்னா நீங்க எங்களையே குற்றவாளி மாதிரி விசாரிப்பீங்களா? தேவைப்பட்டா விசாரிச்சு தானே ஆகணும். இது டிஜிபி வீடு. புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்ல? நல்லாவே தெரியும் மேடம். உங்க எல்லார்கிட்டயும் கைரேகை வாங்குறதுக்காக எனக்கு ஏசியே பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதனாலதான் ஃபாரன்சிக் ஆபீசரோடய வந்திருக்கேன். ஏசி கொடுத்த ஆர்டர். என்னங்க? இப்போ நீங்க எல்லாரும் கைரேகை கொடுத்துதான் ஆகணும். சார் உங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் போற சார், முதல்ல நானே கைரேகை கொடுக்கறேன். என் அக்காவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் கொலை பண்ணல, எனக்கு எந்த பயமும் இல்ல சார். உங்க பேர் சொல்லுங்க. வைங்கம்மா. உங்க பேரை சொல்லுங்க. பைரவி. வாங்க. ஞானம் சார், சார் எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டீங்களா? எல்லாம் கரெக்டாக எடுத்தாச்சு சார். அப்போ கிளம்பலாமா? கிளம்பலாம். எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் கொலையாளி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வருவேன். இங்க எதுக்கு வரீங்க? நாங்க யாரும் கொலையாளி கிடையாது. அத ஃபாரன்சிக் ஆபீசர் சொல்லட்டும். கொலையாளி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. போலாமா சார்? போலாம். வாங்க இன்ஸ்பெக்டர்.
கொலையாளி யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் ஆயிடும்.